பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய 68வது நினைவு தினம். அரசியலமைப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 74 ஆண்டு முன்பு 75வது ஆண்டு. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் இதை நாடு முழுவதும் பெரிய அளவில் நாம் அனுசரிக்கணுங்கிறதே எதுக்காக? அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, இந்த ஒரு ஷரத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில மொழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அரசியல் நிர்ணய சபையில் முதலில் குரல் கொடுத்தவர் டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி, ஜனசங்கத்தினுடைய ஸ்தாபகர். அதனால் நமக்கு ஒவ்வொரு விஷயம் குறித்தும் என்ன விதமான கண்ணோட்டம் இருந்தது, அது எப்படி முதன்மை பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் நாம் அறிய வேண்டுமானால் அரசியல் சட்ட நிர்ணய சபையினுடைய விவாதங்களை படிக்கணும். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் அரசியல் சட்டப்பிரிவு 370 அண்டு 35A. அதை நான் இதை அறிமுகப்படுத்த மாட்டேன்னு வெளில போய்டுறார் டாக்டர் அம்பேத்கர். அவர் இல்லாமல் தான் அந்த செக்ஷன் 370 வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். அப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவருக்கு மீது மரியாதை செலுத்துபவர்கள் 370 ஆதரிக்க மாட்டாங்க. ஆகவே நாம் நடந்தது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 75ல் காங்கிரஸ் கட்சி அரசியல் சட்டத்தை முடக்கி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சிறையில் அடைத்து சர்வாதிகார ஆட்சி செய்தவர்கள் இன்றைக்கி எப்போவுமே ஒரு பாவம் செஞ்சிட்டா அதுக்கு என்ன பண்ணணும்? பரிகாரம் பண்ணணும், பிராயச்சித்தம். அதனால தான் இன்றைக்கி காங்கிரஸ்காரன் பூரா கையில் அரசியல் சட்டம்னு ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்லிமெண்ட்டை ராகுல் காந்தி கிட்ட பிஜேபி எம்பி அனுராக் தாக்கூர் கேட்டார், அந்த புஸ்தகம் கையில் வச்சுருக்கீங்களே அது இப்போ திறந்து பார்க்காமலே அதில் எத்தனை பக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு. சொல்ல முடியலை. புஸ்தகத்தை பிரித்து படித்தா தானே அந்தளவுக்கு ஞானமும் அறிவும் தேவை ஒருத்தருக்கு. ஆகவே அந்த மாதிரியாக காங்கிரஸில் ஒரு நாடகம் ஆடுறாங்க. இன்றைக்கி நீங்கள் தமிழகத்தில் எல்லா துறையிலும் தோற்றுப்போன ஒரு மனித முகமற்ற ஒரு ஆட்சி இருப்பது துரதிருஷ்டவசமானது. நேற்றைய முன்தினம் கழிவு நீர் குடிதண்ணீரோடு சேர்ந்த காரணத்தால் பல்லாவரம் குரோம்பேட்டையில் 3 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். 42 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள். இவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு அந்த தொகுதி எம்எல்ஏ மந்திரி தாமோ அன்பரசன் கச்சா முச்சான்னு பேசுகிறாரு. நிருபர்களையே ஒரு மரியாதை இல்லாமல் அகம்பாவத்தோடு. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லா நிருபர்களுக்கும் ஒரு பெரிய வழிகாட்டுதல் இருக்குது. நீ இதை ப்ளீச்சிங் பவுடர் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறார்? அவர் 10 ரூபா 13 ரூபா சொல்கிறார். ஆனால் 55 ரூபாய்க்கு எப்படி வாங்கியிருக்கீங்கன்னு பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர் உடனே அதெல்லாம் கமிஷனருக்கு எழுங்கிறாரு. உங்களுக்கு தெரியாமல் 10 ரூபா ப்ளீச்சிங் பவுடரை 55 ரூபாய்க்கு முனிசிபாலிட்டி வாங்குமா? இதுவே எதில் காசு பொறுக்கிறதுன்னு தெரில. அவ்வளோ மோசமான ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் இருக்குது. அதோடு மட்டுமல்ல, திருவண்ணாமலையிலே நடந்திருப்பது மிகவும் கவலை அளிக்கின்ற விஷயம். ஏனென்றால் ஜியோலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும், என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? வயநாடு போல் திருவண்ணாமலை ஆகும். அதனால் நீங்கள் மலையின் மீது சட்ட விதிகளுக்கு புறம்பாக இவ்வளவு தூரத்துக்கு கட்டடங்கள் கட்டினதுனால நகர ஆரம்பிக்குது, ஆபத்தானது. வயநாட்டில் மிகப்பெரிய டிசாஸ்டர் நாம் பார்த்தோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க எப்படியும் திராவிடியன் ஸ்டாக்குக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நெறிமுறை கிடையாது. அதுக்கு நம்ம ஊர் கண்ணதாசன் புஸ்தகமே போதும். அதில் நெறிமுறை இல்லைன்னு சொன்னால் ஆட்சியிலையும் நெறிமுறை இல்லாத இது அரசாக இருக்குது. 26ல் இதற்கு மக்கள் தீர்வு காண்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இட் வுட் பி டிஃபீட்டட் ஸ்கொயர்லி அப்படின்னு தெரிவிச்சு. நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.